இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா பாட்காஸ்ட். சும்மா நான் வந்து யூடியூப்ல வந்து என்னோட சேனல் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் வியூ யுவர் சேனல் உள்ள போகும்போது கஸ்டமைஸ் சேனல் கொடுத்தனா ஓப்பன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இதுல வந்து நம்ம இது வந்து இதுல கண்டென்ட் கிளிக் பண்றோம். கண்டென்ட் கிளிக் பண்ணோன்னே இங்க நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா இங்க வந்து வீடியோ, ஷார்ட்ஸ், லைவ், போஸ்ட், பிளேலிஸ்ட் இது வரைக்கும் ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ வந்து ப்ரொமோஷன் வந்து அது ஒன்றும் இல்லை. நம்ம வீடியோவை நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டா ப்ரொமோட் பண்றதுக்காக உங்க பிசினஸ் ப்ரொமோட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி பர்டிகுலர் அமௌண்ட் கேட்டு உங்களுடைய வீடியோவை அட்வர்டைஸ்மெண்ட்டா காமிச்சு ப்ரொமோஷன் பண்ணும். இந்த போட்காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு எனக்கும் தெரியல. நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். போட்காஸ்ட்னா ஆடியோ ரிலேட்டட் ஃபைல்ஸை வந்து நம்ம எப்படி ஒரு எஃப்எம்ஓ ஒரு ஜஸ்ட் இந்த மாதிரி ஆடியோ மட்டும் கேட்டு நம்ம ஒரு டேட்டாவை பற்றியோ ஒரு விஷயத்தை பற்றியோ ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அது ஆடியோ வச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு கொடுத்துருக்க இந்த யூடியூப் போட்காஸ்ட் வந்து அந்த டைப் கிடையாது. நியூ கொடுத்து பாத்தீங்கன்னா கிரியேட் நியூ போட்காஸ்ட் அப்படின்னு காட்டுது. செட்டஸ்ட் எக்ஸிஸ்டிங் பிளேலிஸ்ட் போட்காஸ்ட் அப்படின்னு கொடுக்குது. சப்மிட் RSS ஃபீட் அப்படின்னு காமிக்குது. இப்போ வந்து நம்ம செட்டஸ் எக்ஸிஸ்டிங் நம்ம ஏற்கனவே ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம்ல அதை வந்து ஒரு போட்காஸ்டா நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படின்னா ஜஸ்ட் சொன்ன மாதிரி செட் அண்ட் எக்ஸிஸ்டிங் பிளேலிஸ்ட் பாட்காஸ்ட் அந்த இதை கிளிக் பண்றோம். உள்ள போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வச்சிருக்க பிளேலிஸ்ட்ல வச்சிருக்க வீடியோஸ் எல்லாம் காட்டுது. நம்ம வந்து எதை காட்டுவோம்னா பவர் பிஐ நம்ம பண்ணிருப்போம்ல பவர் பிஐ அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிறோம். டைட்டில் இப்போ வந்து கிளிக் பண்ணோடனே டைட்டில் கேட்குது. டைட்டில் வந்து நம்ம அங்க பிளேலிஸ்டோட டைட்டில் என்ன வச்சிருந்தோமோ அது காட்டும். நம்ம வந்து இப்போதைக்கு அது தேவையில்லை. நம்ம பவர் பிஐ வியா போட்காஸ்ட் வழியாக பவர் பிஐ இன் தமிழ் அப்படின்னு கொடுத்துக்கணும் டைட்டில். டெஸ்கிரிப்ஷன் சேம் அதே வச்சுக்கலாம். இங்க அப்லோடு ஸ்கொயர் டைப் பிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் டைப்னா ஒன்றும் இல்லை, 1:1 ரேஷியோ பிக்சர் தான் கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன் 1:1, அதனால ஈஸியாக கொடுத்துக்கிறேன். செட் ஆயிடுச்சு. பப்ளிக் வேணுமா பப்ளிக் கொடுத்துக்கோங்க, இல்லை ப்ரைவேட் கொடுத்துட்டு அப்புறம் பப்ளிக்ல மாத்திக்கோங்க. இப்போ டன் கொடுக்குறேன். ஜஸ்ட் அவ்வளவுதான். நம்மளோட வந்து பவர் பிஐ வியா போட்காஸ்ட் இன் தமிழ். பவர் பிஐ வந்து போட்காஸ்ட்ல தமிழ்ல நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இங்க வந்து 8 வீடியோ கவுண்ட் 8 வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. இங்க கிரியேட் பண்ண அப்டேட் பண்ணது விசிபிலிட்டி. இங்க நீங்க எடிட் பண்ணி என்ன வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுல என்ன வேணா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி மேனுவலி சார்ட்டட் இன் யுவர் யூடியூப் வீடியோ. இங்க என்னன்னா டிஃபால்ட் வீடியோ ஆர்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து டேட் வைஸ்ட், ஓல்டு டேட் வைஸ்ட், மோஸ்ட் பாப்புலர், இல்ல மேனுவலா நீங்க வந்து அந்த வீடியோ அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல மாறி மாறி வந்துச்சுன்னா அது வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. அதனால வந்து நம்ம மேனுவலா எந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் வரணும் செகண்ட் வரணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்ல எந்த வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரணும் செகண்ட் வரணும்னு கொடுத்துக்கலாம். இல்ல வியூஸ் அதிகமா இருக்கிறபடி நமக்கு வேணும்னா அதுவும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வீடியோவோட ஆர்டர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இதுல போய் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1:1 மினி இதே மாதிரி நம்ம போட்காஸ்ட வந்து தனி ஒரு வீடியோவா இப்ப எப்படி நம்ம ஜஸ்ட் கிரியேட் வீடியோ கொடுத்து நியூ போட்காஸ்ட் கொடுத்து ஒரு வீடியோவும் கிரியேட் போஸ்ட் கொடுத்து டைட்டில் வந்து கொடுத்துட்டு டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு பப்ளிக்கான்னு கொடுத்துட்டு நம்ம அப்லோட் ஸ்கொயர் பிக்சர் கொடுத்தோம்ல அது மாதிரி கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட வீடியோ கேட்கும். உங்களோட வீடியோ எந்த வீடியோ அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் வீடியோ கூட நீங்க ஒரு போட்காஸ்டா கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 டைப்ல போட்காஸ்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஆனா பொதுவா என்ன சொல்றாங்கன்னா ஒரு போட்காஸ்ட்ன்றது ஒரு ஆடியோ டைப்புக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். யூடியூப்ல எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை மானிட்டைசேஷனுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இதுலயும் உங்களுக்கு நிறைய வியூஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைச்சு அது வழியா மானிட்டைசேஷனுக்கோ எதுக்கோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு பெட்டர் ஒரு ஆப்ஷன் தானே. அதனால ஜஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி நிறைய நான் பண்ண ரிசர்ச்ல நான் பண்ண இதுல எல்லாம் வந்து இந்த போட்காஸ்ட்னா என்ன அப்படின்னு யூடியூப் போட்காஸ்ட்னா என்னன்னு சர்ச் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். அதனால நீங்களும் வந்து ஜஸ்ட் ஒரு பிளேலிஸ்டையோ அல்லது நீங்க ஒரு புது வீடியோ போட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு போட்காஸ்டா நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த இந்த வீடியோ நீங்க மட்டும் ஹெல்ப்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்காம யூடியூப் வந்து கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இது தெரியாம இருப்பாங்க, இது வராம கூட இருப்பாங்க. போட்காஸ்ட்ன்றது உங்களுக்கு காமிக்காம கூட இருக்கும். எனக்கு காமிச்சிருக்கு, உங்களுக்கு யாருக்காச்சும் காமிச்சிருக்கா காமிக்கலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி காமிச்சிருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி நீங்களும் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஏதோ ஒரு வீடியோ ஏதோ ஒரு பிளேலிஸ்ட் ரெண்டுமே வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபியூச்சர்ல ஏதாச்சும் அப்டேட் யூடியூப்ல இருந்து கொடுத்தாங்கன்னா மேபி நம்ம வந்து அப்போதைக்கு நம்ம போட்காஸ்ட் எதுக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுதான். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.